சயின்ஸ் டெய்லி வழங்குபவர் உங்கள் சரவணன் அருணாச்சலம். செவ்வாய் கிரகத்தில் ஓராண்டு வாழ்ந்தால் எப்படி இருக்கும்? அந்த அனுபவத்தை தெரிந்து கொள்ளலாமா? செவ்வாய் கிரகத்தை ஆராயும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டுள்ள இந்த விண்வெளி குழுவினர் ஓராண்டு கழித்து செவ்வாய் கிரக சூழலிலிருந்து வெளியே வந்தனர். அவர்களுடைய அனுபவம் என்ன என்பதைத்தான் இப்போது பார்க்க போகிறோம். அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசாவின் மார்ஸ் மிஷன் குழு உறுப்பினர்கள் ஒரு வருட பயணத்திற்கு பிறகு விண்வெளியிலிருந்து வெளியே வந்தனர். விண்கலம் என்றால் இது உண்மையான விண்கலம் அல்ல. ஹூஸ்டனில் உள்ள ஜான்சன் விண்வெளி மையத்தில் செவ்வாய் கிரகத்தின் வளிமண்டலத்தை உருவகப்படுத்தி உருவாக்கப்பட்ட இடத்துல பரிசோதனை முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இதற்காக செவ்வாய் கிரகத்தில் இருக்கும் சூழலை கணித்து அதன்படி ஒரு வாழ்விடத்தை நாசா பூமியில் உருவாக்கியுள்ளது. இந்த செயற்கை செவ்வாயில் 12 மாதங்களுக்கு மேலாக விண்வெளி வீரர்கள் தங்கியிருந்தனர். இந்த நிலையில் பூமிக்குள்ளே செவ்வாயில் இருப்பது போல வாழ்ந்த 4 விண்வெளி வீரர்கள் வெளியில் அழைத்து வரப்பட்டனர். செவ்வாய் கிரகத்திற்கு பயணம் மேற்கொள்ளும் திட்டத்தில் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டுள்ள நாசாவின் செவ்வாய் பணிக்குழு விண்வெளி வீரர்கள் செவ்வாயில் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் சவால்களை எப்படி எதிர்கொள்வது என்பது தொடர்பான ஆய்வு செய்வதற்கான முதல் கட்ட நடவடிக்கை தான், அதனுடைய ஒரு பகுதி தான் இது என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். இந்த திட்டத்தின்படி 4 பேர் என்ன பண்ணாங்க, செயற்கை செவ்வாயில் தங்கியிருந்த போது செவ்வாயில் எவ்வாறு நடப்பது என்பதற்கான பயிற்சிகளையும், அதே போல் செவ்வாயில் இருக்கும் சுற்றுச்சூழல் எப்படி இருக்கிறது, அந்த இடத்துல காய்கறிகள்லாம் பயிரிடப்பட்டு அவை எவ்வாறு பயிரிடப்பட்டன என்பதை பற்றியெல்லாம் ஆய்வு செய்தார்களாம். கெல்லி ஹாஸ்டன், அன்கா செலாரியு, ரோஸ் ப்ரோக்வெல் மற்றும் நாதன் ஜோன்ஸ் ஆகிய 4 பேரும் கடந்த ஆண்டு ஜூன் 25 அன்று 3D தொழில்நுட்பத்தில் இவங்க என்ன பண்ணாங்க, உருவாக்கப்பட்ட இந்த இடத்திற்கு சென்று ஒரு வருடம் வசித்தனர். மருத்துவரும் மிஷன் மருத்துவ அதிகாரியுமான ஜோன்ஸ் செயற்கை செவ்வாயில் இருந்த 378 நாட்கள் அங்கே விரைவாக கழிந்து விட்டதாக தெரிவித்தனர். அதில் 1700 சதுரடி இடத்துல 4 பேர் வாழ்ந்தாங்களாம். சிவப்பு கிரகமான செவ்வாயில் இருப்பது போன்ற இந்த அமைக்கப்பட்ட செவ்வாய் அமைப்பில் 1700 சதுரடி வீட்டில் 4 பேரும் வாழ்ந்தார்கள். எதிர்காலத்தில் செவ்வாய் கிரகத்திற்கு செல்லும்போது என்னவெல்லாம் சூழல் இருக்கும் என்று எதிர்பார்க்கிறார்களோ அதுபோன்ற சூழ்நிலைகளை சமாளிக்க ஒரு பயிற்சியாகத்தான் இந்த ஓராண்டு கால பயிற்சி அமைந்திருந்ததாம். இந்த பயிற்சியில் செவ்வாய்க்கும் பூமிக்கும் இடையேயான தொடர்பு கொள்ளக்கூடிய கால வித்தியாசம் வெறும் 22 நிமிடங்கள் என்பதும் கடைபிடிக்கப்பட்டது. மேலும் இது போன்ற 2 பயணங்கள் திட்டமிடப்பட்டுள்ளதாக நாசா தெரிவித்துள்ளது. இந்த பயிற்சியில் உடல் ஆரோக்கியம், அவர்களுடைய செயல்திறன் தொடர்பான காரணிகள் என்றெல்லாம் அவர்கள் தகவல்களாக சேகரித்து வைத்தார்கள். செவ்வாய் கிரகம்தான் அவர்களுடைய முக்கிய குறிக்கோள் என்பதைத்தான் இந்த நாசா நமக்கு உணர்த்துகிறது. ஜான்சன் விண்வெளி மையத்தினுடைய துணை இயக்குனர் ஸ்டீவ் கோர்னர் என்ன சொல்கிறாருன்னா, செவ்வாய் கிரகம்தான் எங்களுடைய குறிக்கோள். இது உலகளாவிய விண்வெளி ஆய்வு முயற்சியில் அமெரிக்காவின் செவ்வாய் கிரகம் தொடர்பான ஒரு இலக்கை நோக்கி நாங்கள் ஒரு வெற்றி பயணமாக இது முதல் படி எடுத்து வைத்திருக்கிறோம் என்று இவர்கள் சொல்கிறார்கள். மற்றும் ஒரு சயின்ஸ் டெய்லியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.